அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. ஒரு கவிதை. அதற்கு முன் சில வரிகள். காதல் இல்லாமல் இவ்வுலகம் இல்லை, அதுவும் சரியான வயதில் வரும் முறையான உள்ள காதல் என்றால் அது என்றென்றும் நிலைத்திருக்கும், அன்பாய் மலரும் காவியமாய் நிற்கும். அப்படிப்பட்ட காதல் வயப்பட்ட இளைஞன் ஒருவன் தன் காதலியை மிகவும் நேசிக்கின்றான். என்றென்றும் அவள் தன்னுடன் இருக்க வேண்டும். இப்பிறவியில் மட்டும் அல்ல, எழுபிறப்பும் அவள் தன்னுடன் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான். அதற்காக தனக்கும் அவளுக்கான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தன் மனதில் அவளுக்கான ஒரு பெயரை தேடுகின்றான். சரியான பெயர் கிடைத்ததா? இதோ கவிதையில் பார்க்கலாம். என் காதலி என் கவிதை. அன்பே என்று அழைக்கவா? அனைவரும் அழைப்பது தானே ஆருயிரே என்றால், அதுவும் ஒரு நாள் விட்டு சென்று விடுமே. இதயமே என்று அழைக்கவா? துடிப்பதை ஒரு நாள் சொல்லாமல் நிறுத்திவிடுமே. ஈர்க்கும் காந்தமே என்றால், எதிர்துருவம் வந்தால் ஈர்த்து சென்று விடுமே. உறவே என்பதா? பல உறவர்களுக்கிடையில் பொதுமைப்பட்டு நிற்குமே. ஊனே உயிரே, இவையெல்லாம் கூட ஒரு நாள் அழிவது தானே. எழுபிறப்பும் என்னுடன் அழியாமல் அவள் இருக்க என்னவென்று நான் அழைக்க? அவளை ஏடெடுத்து புரட்டினான், எங்கெங்கோ தேடினான். ஐயோ, ஒன்றுமே பிடிபடவில்லையே. இணையம் வரை சென்றான், ஒவ்வொன்றாய் தேடினான், ஒன்றும் புரியவில்லை. ஓய்ந்து உட்கார்ந்தான் ஓர் ஓரமாய், கண்களை மூடினான். மனக்கண்ணில் அவள் முகம். மின்சாரம் பாய்ந்தது போல் அவனுள் ஒரு ஆற்றல். துள்ளி எழுந்தான். கண்டுவிட்டேன், கண்டுவிட்டேன். எழுபிறப்பும் என்னவள் என்னுடன் இருக்க ஒரு பெயரை. ஆம், அவள் என் ஆற்றல். ஆம், என் காதலி, என் ஆற்றல். நன்றி. கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.